இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. கிளியோட உடம்புக்குள்ள இருக்கிற சூர்யா தேவி அம்மாவை தேடி வீட்டுக்கு வந்திருக்காரு. மாரியோட நினைவிடத்துக்கும் போயிருக்காரு. அப்போ ஆபீஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சமாதியில இருந்த சூர்யா அங்க இருந்து போயிருக்காரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் மறைஞ்சிருக்காரு. நாம இங்க இருக்கோம் தெரிஞ்சு வருவாரா? நான் போய் மறைஞ்சுக்கணும். சூர்யா, வாங்க சூர்யா, எங்க இருக்கீங்க? இது கண்டிப்பா சூர்யாதான். சூர்யா, ஒருவேளை நாகஜோதி தான் துர்கா ரூபத்துல வந்திருப்பாளோ? சூர்யா, சூர்யா நில்லுங்க. உண்மையிலே நான் தான் துர்கா. சூர்யா, சூர்யா, உண்மையிலேயே நான் தான் துர்கா. நீங்க கிளி உருவத்துல இருக்கிறது எனக்கு தெரியும் சூர்யா. அது தெரிஞ்சுக்கதான் நான் கோலமலை போயிட்டு வந்தேன். சூர்யா, சூர்யா, என்ன நம்புங்க. நான் தான் உங்க மனைவி துர்கா. சூர்யா, இங்க பாருங்க. நீங்க என் கழுத்துல கட்டின தாலி. இது நீங்க என் கழுத்துல கட்டின தாலி. இது நாகஜோதி இல்ல, துர்கா தான். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைய நான் இதுவரைக்கும் வீட்ல யார்கிட்டயும் சொல்லல. நம்ம தேவி அம்மா சூர்யா இங்க, சூர்யா இங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. நீங்க வெளியூர் போயிருக்கீங்கன்னு போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன். நீங்க எல்லாம தேவி அம்மாவுக்கு ஜுரமே வந்துருச்சு. ஜுரத்துல கூட சூர்யா சூர்யான்னு முணங்கிக்கிட்டே இருந்தாங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சூர்யா. வர பௌர்ணமி வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த நிலைமை. அதுக்கப்புறம் நீங்க பழைய சூர்யாவா மாறிடலாம். நான் சித்தர்கிட்ட பேசிட்டேன். பௌர்ணமி அன்னைக்கு கிளி உடலுக்குள்ள இருக்கிற உங்க உயிரை பூஜை செஞ்சு வெளியே எடுத்து பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கிற உங்க உடலுக்குள்ள செலுத்த போறேன். அதுக்கப்புறம் நீங்க பழைய சூர்யாவா மாறிடுவீங்க. சூர்யா, பௌர்ணமி வரைக்கும் நீங்க யாருக்கும் தெரியாம இங்கே பத்திரமா இருங்க. எக்காரணத்து கொண்டும் ஒருவேளை நானே வந்து கூப்பிட்டாலும் நீங்க நம்பி வராதீங்க. பௌர்ணமிக்கு இந்த ஒரு நாள் தான் இருக்கு. இந்த ஒரு நாள் கழிச்சு அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வந்துருங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து சித்தரோட உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். என்னது, துர்காவோட ஃபேஸ்ல ஒரு மாற்றம் தெரியுதே. சந்தோஷமா வேற போறா. ஒருவேளை கிளிய கண்டுபிடிச்சிட்டாலோ? ஏதோ விஷயம் இருக்குது. பாப்போம். தேவிமா, 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 உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறேன். என்ன ஹாப்பி நியூஸ் துர்காமா? சூர்யா வரப்போறாரா? வெரி குட், கரெக்ட்டா சொல்லிட்டியே. ஐயா, சூர்யா வரப்போறார், சூர்யா வரப்போறாரு. என்னது, மாப்பிள்ள வரப்போறானா? எப்படி? சூர்யா எப்ப வரப்போறார் துர்காமா? இன்னும் 2 நாள்ல அப்பா வீட்டுக்கு வந்துருவாரு. 2 நாளா? ஐயோ, 2 நாள்ல மாப்பிள்ள வந்துருவானா? ஒண்ணுமே புரியலையே. துர்காமா, சூர்யா பார்க்கணும், அவர் கூட பேசணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா 2 நாள்ல வந்துருவார்ல. உன்கிட்ட அம்மா போய் சொல்லுவனா செல்லம், நீ கவலையே படாத. கண்டிப்பா இன்னும் 2 நாள்ல அப்பா வந்துருவாரு. அதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாரு. ப்ராமிஸ்?
ப்ராமிஸ். துர்கா உண்மையை சொல்றாளா இல்ல சுண்டக்காவை சமாதானப்படுத்துறதுக்காக பொய் சொல்றாளா ஒண்ணுமே புரியலையே. இத உடனே சிஸ்டர் காதுல போட்டுற வேண்டியதான். சிஸ்டர் சிஸ்டர் என்ன துர்கா கிளிய கண்டுபிடிச்சிட்டா நினைக்கிறேன் சிஸ்டர். என்னது? எப்படி எப்படி கண்டுபிடிச்சா? இப்ப அந்த கிளி எங்க இருக்கு? ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியல சிஸ்டர். அப்புறம் எப்படி துர்கா கிளிய கண்டுபிடிச்சிட்டான்னு நீ சொல்ற? இல்ல சிஸ்டர், துர்கா அந்த சுண்டக்காவோட பேசிக்கிட்டு இருந்தத நான் வழக்கம் போல ஒட்டி என்ன கேட்டேன் சொன்னா? சிஸ்டர். இன்னும் 2 நாள்ல அவங்க அப்பா வீட்டுக்கு வரப்போறாருன்னு சந்தோஷமா இல்ல சொல்லிட்டு இருந்தா. கண்டிப்பா டாடி 2 நாள்ல வீட்டுக்கு வந்துருவாரான்னு அந்த சுண்டக்கா கேட்டதுக்கு துர்கா அம்மா உங்ககிட்ட பொய் சொல்வேனா கண்டிப்பா வந்துருவாருன்னு சொன்னாலே சிஸ்டர். சிஸ்டர் எனக்கு என்னவோ துர்கா அந்த சுண்டக்கா கிட்ட பொய் சொன்ன மாதிரியே தெரியல சிஸ்டர். துர்காவோட வார்த்தையில ஒரு நம்பிக்கை இருந்தது சிஸ்டர். அநேகமா அவ அந்த கிளிய கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் சிஸ்டர். மாப்பிள்ள சூர்யாவோட உடலுக்கு துர்கா உயிரை கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் சிஸ்டர். பாத்துங்க. எனக்கு என்னமோ ஆ, அவ கிளிய கண்டுபிடிச்சிருப்பான்னு தோணல. ஆ. ஆனா நாளைக்குள்ள அவ கிளிய கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவா. பௌர்ணமிக்குள்ள கண்டுபிடிச்சு சூர்யாவுக்கு உயிர் கொடுக்கணும். அதுதானே அவளோட டெட்லைன். ம். பார்க்கலாம். பௌர்ணமி எப்படியும் நாளைக்கு தானே. நாம பௌர்ணமியை மிஸ் பண்ணிட கூடாது. சங்கரபாண்டி ரொம்ப உஷாரா இருக்கணும். சிஸ்டர் நாம மட்டும் பௌர்ணமியை மிஸ் பண்ணோம் டைமண்ட் மிஸ் ஆயிரும் பாத்துங்க. என்னடா என்னடா தலைய தொங்க போட்டுட்டு நிக்கிறீங்க? சூர்யா பாடி எங்க? துர்கா சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன் தலைவரே. சூர்யா பாடி எங்கேயும் கிடைக்கல தலைவரே. அவன் வீடு, இன்ஸ்பெக்டர் வீடு, பழைய கோவில்னு இப்படி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல எல்லா இடத்துலயும் தேடிட்டோம் தலைவரே. பாடி எங்கேயுமே கிடைக்கல தலைவரே. ஏய், அந்த இன்ஸ்பெக்டர் துர்கா சாதாரணமான ஆள் இல்ல. 2 தடவை என்கிட்ட இருந்து அவ புருஷன் பாடியை காப்பாத்திருக்கா. அவ எங்கேயோ கொண்டு போய் பத்திரமா அந்த பாடியை பாதுகாப்பா வச்சிருக்கா. அது எங்கன்னு தான் தெரியல. அவ புருஷன் பாடிய எங்க பதுக்கி வச்சிருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு கிளிக்குள்ள இருக்கிற உயிரை அவ புருஷன் பாடியில வர வைக்கிறதுக்கு அவ புருஷன் உடலை வெளியில கொண்டு வந்துதான் ஆகணும். அப்ப அந்த பாடியை கொண்டு வந்துருங்கடா. சரிங்க தலைவரே, கண்டிப்பா கொண்டு வந்துடுறோம். ரொம்ப கவனமா இருக்கணும். அன்னைக்கு தான் நமக்கு கடைசி சான்ஸ். எப்படியாச்சும் சூர்யா பாடியை அன்னைக்கு கடத்தி கொண்டு வந்துருங்க. என் மகனை கொண்டவன என் மகன் செத்த இடத்திலே வச்சு எரிச்சு பழி வாங்கணும். அப்படி இல்லனா நான் மந்திரியா இருக்கிறதுல அர்த்தமே இல்லாம போயிரும். நாங்க கொண்டு வந்துடுறோம் தலைவரே, நீங்க கவலைப்படாதீங்க. ம், சரிங்க வாங்கடா. தலைவரே.